ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்மளோட பூஜை ரூமை ஒரு டீப் க்ளீனிங் வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5 months கிட்ட ஆகிடுச்சு. இது வரைக்கும் பூஜா ரூம் டீப் க்ளீன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்பப்போ எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி வேலை மட்டும்தான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எடுத்து ஒரு 1 வீக் மேலே ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட் டே அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்து ஆகிடுச்சு. முன்னாடி நாள் ஈவினிங் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு. ஆயில் வந்து எப்போவுமே வந்து பாட்டிலில் தான் வந்து வச்சுருப்பேன். அன்றைக்கி அவசரத்தில் ஆயில் ஓப்பன் பண்ணி அப்படியே எல்லாத்துக்கும் கவர்லேயே ஊற்றிட்டு ஒரு ஓரமாக வச்சுருந்தேன். அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அந்த நம்மளோட பூஜை ரூம் ஃபுல்லாகவே எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக ஆயில் வந்து ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கும் போது பீரியட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் என்னால் க்ளீன் பண்ணவே முடியல. வீட்டில் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாரு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் கீழே ஃபுல்லாகவே ஆயில் இருந்துகிட்டே வந்து இருந்துச்சு. என்னால் 1 வீக் பூஜை ரூம் வந்து போகவே முடியல அப்படின்றதுனால பீரியட்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு நாள் வந்து விட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கில் தான் இந்த வேலை எல்லாத்தையுமே வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருந்தப்போ எல்லாத்தையுமே வந்து தொடச்சதோடு சரி. எப்போ ஃபோட்டோ துடைக்கிறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஞ்சமாக பன்னீர் எடுத்துப்பேன். அது கூட ஜவ்வாது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி 2த்தையும் சேர்த்து தான் வந்து துணியில் லேசாக டிப் பண்ணி எல்லா ஃபோட்டோஸ்க்குமே வந்து தொடச்சி எடுப்பேன். எப்போவுமே தனியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மாட்டுவேன். பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆணி அடித்து ஃபுல்லாகவே மாட்டி இருக்கிறதுனால அது வந்து பாசிபிளாக எனக்கு வந்து தெரியல. அதனால் அப்படியே வந்து செவுத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வந்து வைக்க போகிறேன். எப்போ பண்ணாலுமே இதை மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும். ஃபோட்டோஸுமே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு சாதாரணமாக ஒரு துணியில் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பன்னீர், ஜவ்வாது 2த்தையும் வந்து கலந்துட்டு இந்த மாதிரி டிஷ்யூ மாதிரியோ இல்லைனா வந்து ஏதாவது கிளாத்தோ வெட் கிளாத்தோ எடுத்து இதில் டிப் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தொடச்சி வந்து எடுத்துருவேன். அந்த மாதிரி தான் அன்றைக்குமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஸ்ரதன் இருந்தானா இந்த வேலையெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால் ஸ்ரதனை அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலை எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண வந்து ஆரம்பித்தேன். நிறைய பேரோட பெரிய டவுட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணலாமா, சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து துடைக்கலாமா, இது மாதிரிலாம் நிறைய டவுட் வந்து என்கிட்ட வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலாக நானுமே தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் தம்பியெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் தான் நான் எல்லா வேலையுமே வந்து பார்ப்பேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டானா கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைமில் தான் சில நாள் இல்லை நிறைய நாள் பூஜை பாத்திரமே வந்து வாஷ் பண்ணுவேன். இன்னும் சில நாள் வந்து பார்த்திங்கன்னா பசங்க எல்லாரையும் தூங்க வச்சுட்டு நைட்டு ஒரு 10 மணி 10:30 மணிக்கு மேலே தான் என்னோடய பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே நான் நிறைய நாள் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். சில நாள் முன்னாடி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வாஷ் பண்ணுவேன். அப்போது வந்து சொல்லியிருந்தாங்க எப்போவுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு இந்த மாதிரி பூஜை பாத்திரம் வந்து துடைக்கிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா, அவ்வளோ காலைல எழுந்திரிச்சு என்னால் பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப அதாவது லாஸ்ட் மினிட் வரைக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. 5:30க்கு தான் விளக்கேற்றுற மாதிரி இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் எப்போவுமே யோசிக்கிறது என்னென்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சேன் அப்படின்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 5 o'clock 5 மணிக்குள்ளேயாவது வீட்டில் வந்து விளக்கேற்றிடணும் அப்படின்னு சொல்லி நினப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். பட் நைட்டு தான் எனக்கு அதுக்கான டைம் வந்து கிடைக்கும். அதனால் அந்த டைமில் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே நான் இதை தான் ஃபாலோ வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதனால் ஏதாவது கஷ்டம் வருதா அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு எதுவும் தெரியல. நான் எப்பவும் போல் நிம்மதியாக ஹாப்பியாக தான் வந்து இருக்கேன். எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நான் ஈவினிங்கில் தான் கிடைக்கிற டைமில் தான் வந்து பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்கலாம் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஈவினிங்கில் டைம் 6 மணிக்குள்ளே பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதனாலேயே சில பேர் அக்கா நான் என்னோடய பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணாமலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியுமே நான் கேள்வி வந்து பட்டிருக்கேன். இதே மாதிரி தான் ஸ்டாச்சூஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பன்னீர் ஜவ்வாது மிக்ஸ் பண்ண தண்ணி எடுத்து தான் ஃபுல்லாகவே வந்து தொடச்சிட்ருக்கேன். மேலே வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் இப்படி வந்து தொடச்சி விட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃபு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைன் ஷெல்ஃபாக தான் வந்து இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீஷோலேருந்து வாங்கியிருந்த ஸ்டிக்கர் இருந்துச்சு. அது ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதை தான் வந்து சரி அதில் ஸ்டிக் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஒட்டியிருக்கேன்.
உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் குட்டி குட்டி ரோசஸ் மாதிரி வந்து இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இருந்தாலுமே ஏதோ டஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. அதனால் ஸ்டாச்சூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வந்து வச்சாச்சு. அந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக விளக்கேற்றிட்டே இருக்கும் அப்படின்றதுனால எண்ணெய் பிசுறு இந்த மாதிரி நிறைய ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நான் உட்காந்துட்டு இருக்க இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஊற்றி இருந்துச்சு. அதனால் அடியில் ஒரு துணி போட்டுட்டு அது மேலே தான் நான் வந்து உட்காந்துட்ருக்கேன். பூஜை ரூம் ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணதுனால கீழே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் இன்றைக்கி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பீரியட்ஸ் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன்றதுனால பூஜை ரூம் நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நம்மளோட பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஒரு ஆள் தான் மேக்ஸிமம் நிற்க முடியும் உள்ள. அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 2 பேர் நிற்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா லைனாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்காது, நீட்டு வாக்கில் இருக்கும். பட் அகலம் வந்து நம்மளோட பூஜை ரூமில் வந்து இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் இந்த பூஜை ரூமை அதிகமாக யூஸ் பண்ணுறேன். அவருமே வந்து சாமி கும்பிடுவார். எங்களுக்கு இது ரொம்ப காம்பேக்டாக போதுமானதாக தான் வந்து இருக்கும். எனக்கு என்னோடய பூஜை ரூம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து வச்சுட்டு இருந்தேன். இதில் என்னென்னா அடிக்கடி டெய்லியுமே விளக்கேற்றுறதுனால எண்ணெய் பிசுறு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு வந்து தெரியவே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு ஈர துணியை வச்சு துடைக்கிறதுக்கு முன்னாடி நார்மல் கிளாத் வச்சு ஃபுல்லாகவே வந்து துடைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பன்னீர் ஜவ்வாது கலந்த தண்ணியை வச்சுவே துடைச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து நீட்டாக வந்து ஆயிடுச்சு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் வெளியில் தான் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே டேப் இருக்கும், அங்கே கொண்டு போய் தேய்க்கலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் என்னன்னா அங்கே வந்து லைட் கிடையாது. அதனால் ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி இந்த இடத்துல வந்து இன்றைக்கி வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாச்சூஸ் எல்லாம் தனியாகவும் விளக்கெல்லாம் தனியாகவும் ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது எல்லாத்தையும் நான் இப்போ வாஷ் தான் வந்து பண்ண போகிறேன். என்ன வாஷ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புளி யூஸ் பண்ணுவேன், கூடவே கொஞ்சமாக லெமன். இதே மாதிரி தான் ரெகுலராக வந்து வாஷ் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு தடவை ஒரு மாதிரி பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணுவேன். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம், அதாவது இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் இருந்த விளக்குலேருந்து எல்லா பாத்திரத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து எப்படா இதை தேய்ச்சி முடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே வந்து இருந்துச்சு. பட் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாதான் நெக்ஸ்ட் டே பூஜை ரூமுக்குள்ளே 1 வீக் தான் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணலை. பட் இதெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப வருஷமாக பண்ணாத மாதிரி அப்படி துருப்பிடிச்சி ஒரு மாதிரி இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாகவே வந்து ஃபீல் ஆச்சு. நான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறும் லெமனும் எலுமிச்சம்பழம் மட்டும்தான் வந்து எடுத்திருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேய்ச்சி ஃபஸ்ட்டு ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சோப் மட்டும் போட்டுட்டு சும்மா வந்து ஒரு லைட்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த பூஜை பாத்திரத்தெல்லாம் அப்படி எடுத்து வாஷ் பண்ணும்போது தான் தெரியுது இவ்வளோ வந்து பூஜை ரூமில் இவ்வளோ ஸ்டாச்சூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து மேலே போட்டாச்சு. இது எல்லாமே இப்போ வந்தது தான் ஒன்று ஒன்றா. அதாவது இந்த வீடு கொடுத்துன்னு வரும்போது கொடுத்தது நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குபேர ஸ்டாச்சு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நிறைய நமக்கு கிஃப்டாக வந்து வந்துருந்துச்சு. அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருக்கேன். நம்மளோடது பார்க்குறதுக்கு ஷெல்ஃப் எல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா அதில் 2 முருகர் ஸ்டாச்சு வந்து புதுசாக நமக்கு வந்துருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அதில் தான் ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருக்கேன். எல்லாமே கரெக்டாக அந்த இடத்துக்காக செஞ்ச மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இந்த குபேர சிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அழுக்கெல்லாம் ஒன்றும் படலை. ஏன்னா கீழே இருக்கும், வீக்லி ஒன்ஸ் வந்து ரெகுலராக வந்து எடுத்து தொடச்சாவது வந்து வச்சுருவேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, அக்கா எத்தனை தடவை நீங்கள் வந்து அதாவது வாரத்தில் எத்தனை நாள் பூஜை பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுவீங்க, 1 தடவையா 2 தடவையான்னு கேட்குறீங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் முன்னாடிலாம் 2 நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போலாம் அதுக்கான டைமே இருக்கிறதில்ல. எப்படியாவது வாரத்தில் 1 நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பூஜை பாத்திரம் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். எந்த நாளில் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் வாஷ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. இப்போது திங்கக்கிழமை அப்படி இல்லைனா வியாழக்கிழமை இந்த மாதிரி வாரத்தில் 1 நாள் பண்ணுவேன். சப்போஸ் அதுக்கும் டைம் கிடைக்கல அப்படின்னா சண்டே வீட்டில் இருக்கேன் அப்படின்னா சண்டேஸில் வந்து இருக்கிற பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிடுவேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா பாபா நான் ஷீரடி போயிருக்கும்போது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இவர் மேலே என்னென்னு தெரியல குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு தடவை ஃபுல்லாக சோப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாபா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலாக பளிங்கு கல் சொல்லுவாங்கள்ல, அந்த கல்லை செஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம பழைய வீட்டில் இருக்கும்போது ஸ்ரதனோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு ஷீரடி போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாபா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முருகர் வைக்கிற சத்கோணமான
இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாஷபிள் அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்ததாக உள்ளே போயிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் மற்ற வேலை எல்லாமே வந்து பண்ண போகிறேன். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஸ்டாச்சுஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த இடம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா நல்ல காற்று மாடியில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்ச உடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்றுலேயே எல்லாமே வந்து காஞ்சிருச்சு. முக்கியமாக சொல்லணும்னா நம்மளோட வேல் பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. வேல் நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்கன்னு. வேல் வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா தண்ணி ஊற்றி மட்டும்தான் வாஷ் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சோப்போ இல்லைனா வந்து ஸ்க்ரப்பரோ போட்டுலாம் தேய்க்க மாட்டேன். இது கலர் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது வரைக்கும் யாருமே நம்ம கஸ்டமர்ஸ் வாங்கி கலர் போகுது அப்படின்னு சொன்னதே வந்து கிடையாது. நானுமே ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குமே வந்து நம்மளோட முருகர் வேல் வந்து கலர் வந்து போகலை. இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். சில பேர் பாலபிஷேகம்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து நம்மளோட வேலை பூஜை ரூமுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி பாலபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சுருந்தேன். பட் அதுக்கப்புறம்லாம் நான் அதில் பாலபிஷேகம்லாம் வந்து பண்ணுறதில்ல. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ரெகுலராக பாலபிஷேகம்லாம் பண்ணும்போது அது விழறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குன்றதுனால நான் வந்து பண்ணுறதில்ல. பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வெளியில் வச்சாச்சு. அடுத்தது பூஜை ரூம் க்ளீனிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த இடத்துல ஆயில் கொட்டினதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பிசு பிசுனே இருந்துச்சு. எப்போவுமே அந்த எண்ணெய் ஊற்றுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது எனக்குமே வந்து தெரியவே இல்லை. சோப்பு தண்ணியெல்லாம் போட்டு தொடச்சி என்னென்னமோ பண்ணாலும் 2-3 நாளைக்கு அந்த எண்ணெய் பிசுறு வந்து அப்படியே இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது வீடு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம எங்கே கால் வச்சுட்டு வரமோ அங்கேருந்து மறுபடியும் எல்லா இடத்துக்கும் அந்த எண்ணெய் பசை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடெல்லாம் துடைக்கிறதுக்கான லிக்விட் ஒன்று இருக்கும்ல, அதை சும்மாவே தண்ணியில் ஊற்றாமல் நார்மலாகவே ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து துடைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது டெய்லியுமே வீட்டில் விளக்கேற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி கரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்து அங்கங்கே எண்ணெய் பிசுறு இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யுது. பட் நம்ம இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பூஜை ரூம் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அதை எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன். என்னோடய பூஜை ரூம் எப்போவுமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பூஜை திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் ஒன்று வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். பட் நம்மளோடதில் வந்து ஸ்பேஸ் இல்லை, எங்கே வைக்கிறது அப்படின்னும் தெரியல. இருந்தாலும் அது வாங்கணும் அப்படின்னா தான் ஏன்னா ஊதுவத்தி, சாம்பிராணி, வத்திப்பட்டி இது எல்லாமே கற்பூரம் எல்லாமே வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை தேடிக்கிட்டே இருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஒரு நல்ல ஆர்கனைசர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானுமே ஆன்லைனில் பார்த்துட்டே இருக்கேன். பட் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்தளவுக்கு வைக்கிறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்காது அப்படின்றதுனால நான் இன்னும் வாங்காமலே இருக்கேன். ஒரு வழியாக பூஜை ரூம் எல்லாத்தையுமே வந்து தொடச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் தான் வைக்க போகிறேன். எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி சந்தனம் மஞ்சள் 2மே எடுத்துப்பேன். கொஞ்சமாக அதில் வந்து பன்னீர் ஜவ்வாது கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் சாமி ஃபோட்டோவுக்கு வந்து வைப்பேன். எப்போவுமே கையில் எடுத்து சாமி ஃபோட்டோஸ்க்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் இப்படி வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஏன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆணி அடித்து மாட்டியிருக்கு. நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சரியாக மாட்ட முடியாதோ அப்படின்றதுனாலே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வச்சேன். ஃபுல்லாலாம் வைக்கல. பட் எல்லாத்துக்கும் அதாவது இந்த சாமியோட நடுவில் அந்த ஃபோட்டோவில் நடுவில் மட்டும் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சாச்சு. நான் எப்போவுமே இதை மாதிரி தான் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைப்பேன் சாமிக்கு. இது ரொம்ப பிரைட்டாகவே வந்து இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸுக்கும் வந்து தொடச்சிட்டு வைப்பேன். இது வந்து ரெகுலராகவோ வீக்லி ஒன்ஸோ அப்படிலாம் பண்ணுறதுக்கு டைம் வந்து சுத்தமாக கிடையாது. பட் மந்த்லி ஒன்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வந்து ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதுக்கப்புறம் கற்பூரம்லாம் காட்டுறதுனால ஒட்டடை வந்து அதிகமாக வந்து பிடிக்கும். அதனால் அது எப்போல்லாம் கண்ணுக்கு படுதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தட்டி விட்டுருவேன். அடுத்ததாக பூஜை பாத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் தான் வந்து வச்சிட்ருக்கேன். பூஜை பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது எனக்கு அது ரொம்ப பொறுமையாக வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரமாக வைக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. நான் ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் என்னோடய பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணுவேன். முன்னாடியெல்லாம் சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் லெமன் புழிஞ்சு விட்டு பூஜை பாத்திரத்தை எடுத்து உள்ளே போட்டுருவேன். அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆகிடும். பட் எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க எப்பவுமே சாமி பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணியில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த ஹேபிட் வந்து சுத்தமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சில டைம் சபீனா வந்து ஆட் பண்ணிப்பேன். சபீனா கொஞ்சமாக லெமனு வினிகர் கொஞ்சம் இல்லை லெமன் ஏதாவது புழிஞ்சு விட்டுட்டு அதை வந்து போட்டு வாஷ் பண்ணுவோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக வந்து இருக்கும். அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் புளியும் லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டு தான் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு ஓகேவாக தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு.
ஏன்னா இல்லைனா டைம் இல்லை, ரொம்ப டிலே. இது நான் பண்ணும்போதே மணி 10:30 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நைட்டு 10:10 கிட்ட வந்து ஆயிடுச்சு. தம்பியுமே வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலை எல்லாத்தையுமே வந்து பண்ண ஆரம்பித்தேன். சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம் எல்லாத்துக்குமே வந்து வச்சாச்சு. அடுத்ததாக இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாச்சூஸ் எல்லாமே வந்து செட் பண்ண வந்து போகிறோம். இது வந்து புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்திருந்த முருகர், அதனால் அவருமே இங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து ஸ்பேஸே கிடையாது. ஆனால் இது எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியும்? ஆனால் இதை கண்டிப்பாக இந்த முருகரை வந்து நம்மளோட பூஜை ரூமில் தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு, ஏன்னா இது முன்னாடி வேறு மாதிரி அடுக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா இது எப்படியாவது மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட் பண்ணேன். பட் இந்த முருகர் வந்து இந்த இடத்துக்கே செஞ்ச மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிட்டார். விளக்கேற்றுறது வந்து பார்த்திங்கன்னா இது மேலே தான் வச்சு விளக்கேற்றுவேன் ஒரு பிளேட்டில். நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி போடுற ஹேபிட் வந்து எனக்கு இல்லை, நான் போடுறதில்ல. பூ மட்டும் டெய்லி வச்சுட்டு சுற்றி வந்து பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விளக்கேற்றுவேன். இதுக்கு அடியில் ஒரு பிளேட் வந்து கம்பல்சரி வச்சுருவேன். அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு ஒரு விளக்கு, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபாவுக்கு ஒரு விளக்கு 2 சைட்லேயும் வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே குட்டியாக விநாயகர் ஸ்டாச்சு ஒன்று இருக்கும். விநாயகர் ஸ்டாச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நெய் தீபமோ அந்த மாதிரி ஏற்றி வந்து வச்சுருவோம். மேலே இருக்க விளக்கு இது தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கோண மனை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து முருகர் வச்சு நடுவில் ஒரு ஓம் விளக்கு 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வச்சுருப்பேன். என்னென்னா நம்ம வேல் வந்து வச்சுருப்பேன். அப்படி தான் வந்து விளக்கு ஏற்றுவேன். இதுதான் மேலே இருக்க விளக்கு. அடியில் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட நாத்தனார் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வைக்க ஸ்பேஸ் இல்லைன்றதுனால இந்த இடத்துல வச்சுருக்கேன். அடுத்தது இது வந்து குபேர மனை. இதில் ஒரு குபேரர் வந்து வச்சுட்டு சுற்றி கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குபேரர் மட்டும்தான் இருப்பார். அது எல்லாத்தையும் வச்சு இப்படி தான் நான் வந்து என்னோடய பூஜை ரூம் வந்து எப்போவுமே வந்து வச்சுருப்பேன். ஏன்னா ஷார்ட்ஸில் காமிக்கும் போது உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் காயின்ஸ் எல்லாம் வந்து வச்சு குபேரர்கிட்ட வந்து வச்சுருப்பேன். ஏன்னா குபேரருக்கு அந்த காயினோட சவுண்ட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிஃப்டாக வந்த ஸ்டாச்சூஸ் தான். இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருந்துச்சு வரும்போதே. பட் எப்போவுமே உடஞ்சது வீட்டில் இருந்தால் சென்டிமெண்ட்டாக வந்து தூக்கி போட்டணும்னு சொல்லுவாங்க. பட் நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாசிட்டிவாக வந்து எடுத்துப்பேன். ஏதாவது ஒரு விஷயம் உடஞ்சிருக்கு அப்படின்னா, அதுவும் குபேரர்லாம் உடஞ்சிருக்காரு அப்படின்னா அது ஏதோ ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நம்பினேன். பட் அது வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இப்படி தான் நம்மளோட பூஜை ரூம் வந்து எப்போவுமே வந்து இருக்கும். பூஜை ரூம் நான் வந்து இப்படி தான் டீப் க்ளீனிங் வந்து பண்ணேன். எனக்குமே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளோட பூஜை ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கிறீங்களோ எல்லா விஷயமும் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் இந்த பூஜை ரூமில் இருந்து தான் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணுவேன். நிறைய பேர் சொன்னது, அக்கா உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி இருக்குக்கா அப்படின்னுமே சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக என்னோடய பூஜை ரூம் எனக்கு எப்போவுமே ரொம்ப 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 ஸ்பெஷல். இதில் வேண்டுனா எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே வந்திருக்கு. முக்கியமாக இது நம்ம சொந்த வீட்டோட பூஜை ரூம். இது திரும்ப நம்ம காலி பண்ண போகிறதில்ல. அதனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான்.